சிறகடிக்க ஆசை சீரியல் இனிய எபிசோடு ரொம்பவுமே காமெடியா போய் முடிஞ்சிடுச்சுங்க. இப்ப வீட்டுல பேய் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பேய் ஓட்டுறவங்கள அழைச்சுக்கிட்டு வராப்ல நம்ம மொட்டை. அழைச்சுக்கிட்டு வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே விஜயெல்லாம், பார்வதி எல்லாமே பயந்து நடுங்க ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்களும் வீட்டுக்குள்ள என்னென்னமோ பண்றாங்க. அசு, உசு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சுத்தி சுத்தி வராங்க. வீட்ட ஃபுல்லாவே தீர்த்தம்லாம் தெளிச்சு விடுறாங்க. அவ்வப்போது நம்ம முத்து சும்மா இருப்பாப்புலயா? நடுப்பற நடுப்பற நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா, அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா, நிஜமாவே பேய் ஓட்டுற அம்மா மாதிரியே தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உண்மையானவங்களா? இல்ல பொய்யானவங்களா? அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியவே இல்ல. கடைசியா பாத்தீங்கன்னா, இந்த வீட்ல இருக்கிற எல்லா லைட்டையுமே ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு இந்த விளக்க வைக்கிறேன். லைட் எல்லாமே ஆஃப் ஆயிட்டு இந்த விளக்கு மட்டும் எரிஞ்சுது அப்படின்னா, இந்த வீட்ல பேய் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லிட்டு விளக்க நடு வீட்ல வச்சுட்டு எல்லா லைட்டையும் ஆன் பண்ண வச்சுட்டு, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு மந்திரத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம முத்து நைஸா வெளியில போயிட்டு மெயின ஆஃப் பண்ணி விட்டுறாப்ல. எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, இந்த அம்மா எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு மந்திரத்த தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. லைட் ஆஃப் ஆன உடனே வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சர்றாங்க. நம்ம முத்துவும் வெளியில இருந்து "அப்பயே பாத்தியாடா? நான் இந்த வீட்ல பேய் இருக்குன்னு சொன்னேன்ல. பாரு உன் தலையில இந்த வீட்ட கட்டிட்டு போயிட்டாங்க" அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. முத்து சொல்றத கேட்டு இங்க மனோஜும் ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் "டேய் பயப்படாதடா! நான் தான்டா மெயின ஆஃப் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இரு நான் மெயின ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு வரேன்" அப்படின்னு மறுபடியும் லைட் எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு உள்ளாரையே வந்துடுறாப்ல. "ஏன்டா இப்படி விளையாடுற?" அப்படின்னு முத்துவ பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த அம்மா கொஞ்ச நேரம் மந்திரம் சொல்லிட்டு, "இந்த வீட்ல எந்த விதமான ஆத்மாவும் இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இந்த வீட்ட தாராளமா நீங்க வாங்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியா அந்த அம்மா போகும்பொழுது பேமெண்டா 13,000 கேட்கறாங்க. என்னது 13,000மா? அதுதான் இந்த வீட்ல எந்த பேயுமே இல்லையே! கொஞ்சம் அமௌண்ட்ட குறைச்சுக்க கூடாதா? அப்படின்னு மனோஜ் கேட்க, நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு உனக்கு எந்த நோயும் இல்லன்னு டாக்டர் சொன்னா, டாக்டர் கிட்ட ஃபீஸ குறைச்சுக்குவீங்களா? அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்பயும் மனோஜ் குறைச்சுக்கங்க, குறைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்ல. அப்படின்னா சரி, நான் ஆத்மா, பேயெல்லாம் இந்த வீட்ல விட்டு ஒரு நாள் இங்கேயே தங்கி இருந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவ ஓட்டிக்கிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, வேற வழியே இல்லாம அமௌண்ட்ட எல்லாத்தையுமே போட்டு விட்டர்றாங்க. ஒரு வழியா பேர் வைக்கிறது, பேய் ஓட்டுறது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்ட எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தான் மனோஜோட அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைய எபிசோடு.